நினைக்கிறீங்க இஷ்டம் போல ஒரு வாழ்க்கை வாழலாம். குத்தடி சீலக்கா, குனிஞ்சு குத்தடி ரெபேக்கா. இன்னைக்கு பாட்டெல்லாம் பாருங்களேன், பயங்கரமா இருக்கு பாட்டு. இந்த பாட்டெல்லாம் பாடி நீ பரலோகம் போக முடியாது கண்ணே. பாட்டு என்பது நீங்க டயர்டாக கூடாதுன்னு வரவேற்புறதுக்காக போடுறது. எப்படிங்க, ஜனங்கள் வந்துட்டு இருக்காங்கல்ல, 7 மணிக்கு வரும், நம்மளாம் 6:30 7 ரயில்வே டைம்ல தான். நம்ம எதுக்கு நான் சொல்றேன்னா, இந்த பாடலுக்கு முக்கியத்துவம் கொடுப்பாங்க. அந்த பாடல் பாடுகிற ஈரோட்டில் நான் ஆண்டவருடைய வார்த்தையை கொடுக்க போயிருந்தாங்க. மையன்னு சொல்லி ஈரோட்டில் ஒன்று இருக்குது. அதுல அவருடைய கொயர் டீமும் அப்ப வந்த பாட்டு என்ன பாட்டு தெரியுமா? எந்தன் இயேசுவே. அந்த வருஷம் எந்தன் இயேசுவே. நான் ஒரு மாருதி 800 என்ன கூட்டு போனாங்க. ஆண்டவர் சொன்னார் காதுல, டேய் தம்பி கொஞ்சம் வேலை அதிகம் தான்னாரு. ஆமென் சொல்லுங்களேன். இன்னைக்கும் வேலை அதிகம், இன்னைக்கும் ஆமா வேலை அதிகமா இருக்கும் இன்னைக்கு. ஆமென் சொல்லுங்க. பார்த்தா எல்லாம் அம்மா மாதிரி ஒயிட் அண்ட் ஒயிட் தான். சோத்திரம், எல்லாம் ஒயிட் அண்ட் ஒயிட். ஐயா ஒயிட் அண்ட் ஒயிட் தப்பா சொல்லல, சொல்றேன். நான் இந்த மாதிரி கலர்ல போய் நிக்கிறேன். கர்த்தர் சொல்றாரு, நேரம் வரப்போகுது பாரு, நேரம் வரப்போகுது. ஆராதனையில இந்த பக்கம் வேர்வை ஊத்துது, இந்த பக்கம் வேர்வை ஊத்துது. பாஸ் பாவம், பயங்கரமான ஆராதனை. ஆமா, நான் போய் நின்று எனக்கு பாட்டு வராது, ஒன்றும் வராது. கரகர கிருபையை சோரிந்திடுமேன்னு பின்னாடி இருக்கிற 40 பேர் பிளாட்டு. என்னன்னு பார்த்தா பூரா பேய். அப்படின்னு சொல்லுங்களேன். கண்ணை மூடி கண்ணதுல பாஸ்ட் காணப்பட்டாரு. இங்க அப்படின்னு ஆள் ஓட்டாரு. நல்லா கவனிக்கணும். பாட்டு பரலோகம் கொண்டு போகும் பைபிள் சொல்லல. இந்த பாட்டு இங்க இருந்து தேவனை மகிமைப்படுத்துவதற்காகவோ இங்க நம்ம என்டர்டைன்மெண்ட்டுக்காக கர்த்தர் கொடுத்திருக்கிற ஒரு நல்ல வாய்ப்பு. ஆமென் சொல்லுங்க.